ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/2 கப் துருவின தேங்காய், 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கையாலே கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். ஒரேடாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவை பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் மாவு எடுத்த கப்பாலேயே 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சிருந்த மாவை இது மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். குட்டி குட்டியாகவே உருட்டிக்கோங்க, அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேகும். நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது தண்ணியும் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துடுச்சு. உருட்டி வச்சுருந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். அதில் நல்லா வெந்து மேலே வர வரைக்கும் நம்ம கரண்டி எதுவும் போட்டு கிண்டக்கூடாது. அதுவே மேலே வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை தனியாக எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி போட்டிருந்த பால்ஸும் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. இந்த டைமில் கரண்டியால் பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி மேலே வந்தப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கோதுமை மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ்ஸு. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. நல்லா கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே இடித்து வச்சுருந்த வெள்ளை பொடியும் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன், கரெக்டாக இருக்குது. இதுவே இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் துருவி வச்சுருக்கிற ஒரு மூடி தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா, பாய், see you.